ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் மாஸ்க். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தனிங் மாஸ்க். ஸ்கேல்ப்புக்கு போதுமான அளவுக்கு சத்து கொடுத்து ஹேர் ஃபாலை நேச்சுரலாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை ஹேர் இருக்கவங்க, ஹேர் பிரேக்கேஜ் இருக்கவங்க, மற்ற இந்த ஃப்ரிஸினஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த ஹேர் மாஸ்க் வந்து நம்மளோட ஹேரில் கெரட்டின் அண்ட் கொலாஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இதுக்கு நமக்கு தேவையானது பசலைக்கீரை, பாலக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கீரை தான். ஒரு கட்டு அளவுக்கு நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாலக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிக அளவில் இருக்குது. விட்டமின் பி அண்ட் சி வந்து ரொம்பவே அதிகம் இதில். இது நம்மளோட ஹேரில் கெரட்டின் அண்ட் கொலாஜன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ரெமிடியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே இது தான். இந்த பசலைக்கீரையை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களோட ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக மாறிட்டு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு நம்மளோட முடிக்கு உள்ளேருந்து சத்து கொடுக்கக்கூடியது இது. நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்போவுமே நம்ம முடி வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னாலே போதுமான சத்து கிடைக்கல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி நல்லா ஹெல்த்தியான ஒரு லுக்கை வந்து நம்மளோட முடிக்கு இது கொடுக்கும். நம்மளோட முடியோட வேருக்கெல்லாம் போதுமான அளவுக்கு சத்து கொடுத்து ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப வீக்கான ஹேராக இருந்தால் தான் ஹேர் ஃபால் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதை வந்து சரி பண்ணி போதுமான அளவுக்கு சத்தை நம்ம முடிக்கு கொடுத்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கான தன்மையும் இந்த கீரையில் வந்து இருக்குது. உங்கள் முடியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கீரையோட அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது தேங்காய். நான் வந்து தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னுமே கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா லாரிக் ஆசிட் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட முடியை நல்லா உள்ளேருந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நிறைய ஹேர் டேமேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு தேங்காய் பால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தேங்காய் பாலாக தனியாக எடுத்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு போதுமான அளவுக்கு சத்து கொடுத்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஸ்கேல்ப்பில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் பாலை தொடர்ந்து நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் நல்லாவே தெரியும். ஹேர் மாஸ்கில் எப்போ தேங்காவோ தேங்காய் பாலோ ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம கண்டிஷனரே யூஸ் பண்ண தேவையில்ல. அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸையும் சில்கினஸையும் நம்மளோட ஹேருக்கு இது கொடுக்கும். அடுத்து நமக்கு தேவையானது ஹனி. தேன் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரை கொடுக்கறதுக்கான தன்மை வந்து இந்த தேனில் இருக்குது. நம்ம ரொம்ப டல்னஸாக இருக்குது ஹேரு, ஃப்ரிஸினஸாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கிரே ஹேர் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா தேனை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேன் யூஸ் பண்ணால் முடி வந்து வெள்ளையாயிடும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்படி கிடையாது. தேன் வந்து நம்மளோட ஹேர் கலரை ரொம்ப அதிக அளவில் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா டிம் ஆக்கிட்டே வரும். ஸோ அதனால தான் அந்த செம்பட்டையாக தெரிகிற மாதிரி ஒரு தன்மை வந்து இதுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் முதல்ல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேன்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகிறது கிடையாது, எப்போவாது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்லா சுத்தமான தேனான்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நமக்கு முக்கியம். நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆலிவ் ஆயிலில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட முடிக்கு மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்புக்கும் ரூட்ஸ்க்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம முடியோட உள்ளே இருக்க லேயருக்கெல்லாம் இது போயிட்டு நல்ல போதுமான அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முடி எப்பயுமே பேசிக்காக வீக்காக இருந்தால் தான் ஹேர் வந்து ஃபால் ஆகும். அது ஸ்கேல்ப் வீக்காக இருந்தாலும் ஹேர் ஃபால் இருக்கும். இல்லை முடியே வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், சிலருக்கு தின்னா தொட்டாலே தெரியும். அந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஹேர் ஃபால் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த ஆலிவ் ஆயில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆலிவ் ஆயிலுக்கு பதில் நீங்கள் கேஸ்டர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆலிவ் ஆயிலே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த கீரையை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மிக்சியில் அப்படியே போட்டால் சரியாக அரைப்படாது. இப்போ கட் பண்ணி வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட முடிக்கு ஒரு கட்டு கீரை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட முடி ரொம்ப நீளமாக இருந்துச்சு அப்படின்னா இதை விட அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்ததுன்னா அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த கீரையை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த கீரையிலே தண்ணி இருக்கும். ஃபஸ்ட்டு கீரையை மட்டும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணி அரைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அரைப்படாது, ஒரு மாதிரி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கீரையை மட்டும் அரைச்சி எடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த கீரையை வந்து நான் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தண்ணி எதுவும் விடலை, அதுக்கே இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிருக்கு. இப்போ இது கூட நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணுறப்பவும் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, ஏன்னா தேங்காயிலே தேங்காய் பால் வந்து நமக்கு வரும். ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்காம பியூரான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக தான் இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ தேங்காவை சேர்த்தாச்சு, இதை மட்டும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதுவுமே நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்து தேன் கலந்துக்கலாம். தேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆலிவ் ஆயில் கலந்துக்கலாம். ஆலிவ் ஆயிலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா 3 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆயிலி ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, தாராளமாக போதும். இந்த மாதிரி கலந்துட்டு நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட் நான் மிக்சியில் வந்து ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறேன், அப்போ இன்னுமே நல்லா மிக்ஸ் ஆகும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. பட் வேறு வழி இல்லை, அப்பப்போ ரெடி பண்ண முடியாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 4 to 5 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அதாவது 2 ஹேர் வாஷ்க்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதால அது கொஞ்சம் புளிச்ச மாதிரி ஸ்மெல் வரும், அதுக்காக தான். இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தனிங் மாஸ்க் அப்படின்றப்ப நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு போதுமான அளவுக்கு பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி லைட்டாக ஸ்கேல்ப்பில் ஆயில் வச்சு ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட எசென்ஷியல் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு 2லேருந்து 3 ட்ராப் அளவுக்கு எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடியோட ரூட்ஸில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். எப்போ ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணாலும் முடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் முடியோட வேருக்கும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அது போய் சேரும். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பை லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 minutes நீங்கள் மசாஜ் பண்ணால் போதும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மசாஜ் தனியாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட முடியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட ஹேருக்கு நம்ம வந்து எது ஒன்று அப்ளை பண்ணாலும் வெறும் ஸ்கேல்ப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அது போதும் நம்ம முடிக்கு தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் விட்டுடுவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்மளோட முடி ஹெல்த்தியாக வளராது. ஸோ முடி ஃபுல்லாகவும் நீங்கள் போதுமான அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே உங்களோட முடி லென்த்துக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கவர் இல்லைனா ஷவர் கேப் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 20 to 30 minutes விட்டுட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் மாஸ்க்கை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஷாம்பூ யூஸ் பண்ணுங்கள். ஹேர் மாஸ்க் மேலேயே நீங்கள் ஷாம்பூ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தலையிலேருந்து அது கம்ப்ளீட்டாக போகாது. நெக்ஸ்ட்டு டேண்ட்ரஃப் அப்புறம் ஸ்கேல்ப்பில் நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் இடம் கொடுக்காம ஃபஸ்ட்டு முடியை அலசிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதால உங்களுக்கு கண்டிஷனர் தேவைப்படாது. ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வாரத்துக்கு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.